எக்ஸ்பெக்டேஷன் விஸ் ரியாலிட்டி. எக்ஸ்பெக்டேஷன் நாம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, இதையே செஞ்சீங்க இதை இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்பாருன்னு பார்த்தா, நான் சொல்லிட்டேன் மக்கள் கிட்ட, முடிக்கலன்னா சேனலை மாத்தி. ஓகேவா? குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு அவர் படம் மாதிரி குடும்பங்கள் பார்க்கும் ஷோவா இந்த பிக் பாஸ் ஷோ இருக்கும் நாங்க நினைச்சிட்டோம். விஜய் சேதுபதி சார், சாரி சார், எங்க மேலதான் சார். நான் என்ன கேக்குறேன், ஒரு கேம் ஆடுறாங்க, அந்த கேமை என்னவோ ஆடுறாங்க. நீங்க வீக்கெண்டுக்கு வந்து இந்த கேமை நீங்க இப்படி ஆடி இருக்கலாம், அப்படி ஆடி இருக்கலாம், இது உங்களுடைய கேரக்டர் தானே, இது அவங்களோட ரிஃப்ளெக்ஷன் தானே அப்படின்னு செஞ்சு யாருக்கு ஓட்டு கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கீங்க? தவறு செய்து விட்டாய் சிவகாமி அப்படின்னு இன்னைக்கு வந்து சுபிக்ஷா கிட்ட சொல்றதுக்கு தான் வந்திருக்காரு விஜய் சேதுபதி. நல்லா அந்த கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு நல்லா மேக்கப் எல்லாம் போட்டு ஒரு கண்ணாடி வேற பாண்டி பசார்ல வாங்கிட்டு வந்துட்டாரு என் தலைவன். வாங்க பேசு. உங்களுக்கு டைம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா டைம் பாஸ் தான் பண்ண போறோம்னு சொல்றீங்க. அதான் விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு, கியூ கொடுப்பாங்க. எப்படி அவருக்கு வந்து ஒரு கியூ இருக்கோ, அவருடைய கையை காட்டினா சிரிச்சிடணும் அப்படின்னா சிரிச்சிடணும். அவர் கோட் லாங்குவேஜ் வச்சிருக்காரு, புரியல உனக்கு? வெயிட் பண்ணிப்பாரு. விஜய் சேதுபதி அவர்கள் எபிசோட் ஆரம்பிச்ச உடனே சொல்றாங்கன்னு, ஆடிஷன்ல எல்லாம் பிஹேவ் பண்ணது ஒரு மாதிரி, ஆனா உள்ள போயிட்டு ஒரு மாதிரி பிஹேவ் பண்றாங்கன்னு இவருக்கே ஆச்சரியமா இருக்கான். ஆச்சரியப்பட்டு சொல்றாங்க. இதுதான் நான் கேக்குறேன் சார். ஆடிஷன்ல விபூதி அடிச்சிருக்காங்க சார், உங்களுக்கு மொத்த பேரும் விபூதி அடிச்சிருக்காங்க. அவ்வளவு இழிச்சவாகி கும்பலா இருந்திருக்கீங்க உங்க கிரியேட்டிவ் டீம். அதாவது இன்னைக்கு எபிசோடே உனக்கு இவ்வளவு காண்டா இருக்கு, நாளைக்கு என்ன எபிசோட் நடக்க போகுதுன்னு கேட்டேன்னு வச்சுக்கோ. ப்ரோவோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ பிக் பாஸ் விசஸ் ஜோ மைக்கேல். செஞ்சோட்டு கடன் தீர்க்க அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கேனே. சோதனையில் சோதனை போதுமடா சாமி, வேதனையே பிபி ஷோ என்றால் தாங்காது டிவி. அண்ணே, போன வாரம் இந்த வாரம் ஃபுல்லா வந்து வீக்கெண்ட் எபிசோட் வரட்டும், விஜய் சேதுபதி சார் கேட்பாரு, வீக்கெண்ட் எபிசோட் வெயிட்டிங்னு நிறைய பெட்டிஷன், நிறைய ட்விட்ஸ், விஜய் டிவி டேக் பண்ணி, விஜய் சேதுபதி சார் டேக் பண்ணி நிறைய விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கேத்த பலன் இன்னைக்கு டே 20 நடந்துச்சா இல்லையா? எக்ஸ்பெக்டேஷன் விஸ் ரியாலிட்டி. ஓகே, எக்ஸ்பெக்டேஷன் நாம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, இதையே செஞ்சீங்க இதை இப்படி செய்யலாமா, இதை இப்படி பாக்குறாங்களே, இதெல்லாம் நியாயமா, நீதியா, அதுக்குமா, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்பாருன்னு பார்த்தா, ரெட் கார்டு, எல்லோ கார்டு, இந்தாங்க சட்டக். நான் சொல்லிட்டேன் மக்கள் கிட்ட, முடிக்கலன்னா சேனலை மாத்தி. ஒரு வோஸ்ட் பண்ணக்கூடிய விஷயமா இது? தன்னுடைய ஆடியன்ஸ சேனல்ல மாத்துங்கன்றாரு. அவ்வளவுதான். அவங்களுக்கு வேண்டிய கண்ணு என்ன? அவங்களுக்கு டிவில பாக்குற ஆட்கள் வேணாம், அந்த ரெவென்யூ அவங்களுக்கு வேணாம். ஹாட் ஸ்டார்ல நைட்டு 11 மணி காட்சிகளுக்கு என்ன புட்டேஜ் வேணுமோ அதுதான் அவங்களுடைய டிஆர்பியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்களோ என்னமோன்னு விஜய் தனுஷ் அவர்கள் சந்தேகப்படுகிறார். சோ இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மக்களே, இன்னைக்கு ஷோல ஓகே, அதான் நியாயப்படி பேசணும், அப்படின்னா ஒரு 50-60 மார்க் தரலாம். விஜய் சேதுபதி அவர்கள் போன 2-3 வார எபிசோடுக்கும் இந்த எபிசோடையும் கம்பேர் பண்ணும் போது விஜய் சேதுபதி அவர்கள் ஏதோ ஒரு மூலையில ஒரு ஜஸ்டிஸ் பண்ணிருக்காரு. ஆமாண்ணே. அவர் இன்டர்வெல்ல போய் சாப்பிடுற அந்த 3 சமோசா ஜீரணமாகறதுக்காக இந்த முனைக்கும் அந்த முனைக்கும் நடந்து போய் ஒரு ஜஸ்டிஸ் பண்ணிருக்காரு. இல்லப்பா, புரியல? இல்லண்ணே, இந்த வாரம் கொஞ்சம் பேசிருக்காரு. 2 வாரத்தை கம்பேர் பண்றப்போ இந்த வீக் அவர் கொஞ்சம், கடந்த 3 வாரமே அவர் தான் பேசினாரு, 4வது வாரமும் அவர் தான் பேசினாரு. இப்ப இந்த மொத்த எபிசோட் இப்ப எவ்வளவு நேரம்? மொத்த எபிசோடு விஜய் சேதுபதி வந்து எவ்வளவு நேரம் இருந்திருக்கும்? 40 நிமிஷம், 45 நிமிஷம். அது மொத்தமா என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு? ஜூஸ் டாஸ்க் பத்தி பேசினாங்க. யார் தைரியசாலி? என்ன பேசினாங்க? சுபிக்ஷா, இது கரெக்டா? கனி, நீங்க உங்களுக்கு போராடி இருக்கணும். சுபிக்ஷா, நீங்க வந்து உங்க வார்த்தையை காப்பாத்தல, நீங்க ஒருத்தரோட வெற்றி தட்டி பறிச்சிட்டீங்க, அவ்வளவுதானே? சரி, ஓகேப்பா. கனிக்காக போராடும் விஜய் டிவி அப்படின்னு தமிழ் வச்சீங்கன்ற. நான் என்ன கேக்குறேன், ஒரு கேம் ஆடுறாங்க, அந்த கேமை என்னவோ ஆடுறாங்க. நீங்க வீக்கெண்டுக்கு வந்து இந்த கேமை நீங்க இப்படி ஆடி இருக்கலாம், அப்படி ஆடி இருக்கலாம், இது உங்களுடைய கேரக்டர் தானே, இது அவங்களோட ரிஃப்ளெக்ஷன் தானே அப்படின்னு செஞ்சு யாருக்கு ஓட்டு கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கீங்க? தவறுகளை திருத்துவதற்காக
நீங்க வந்து அந்த வீட்டுக்குள்ள நடக்கிற சொசைட்டி சம்பந்தப்பட்ட தவறுகளை திருத்துனீங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப். கேமுக்குள்ள இருக்கிற தவறு, அதுவும் என்ன தவறு, தவறு செய்து விட்டாய் சிவகாமி அப்படின்னு இன்னைக்கு வந்து சுபிக்ஷா கிட்ட சொல்றதுக்கு தான் வந்திருக்காரு விஜய் சேதுபதி. எல்லாம் அந்த கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு நல்லா மேக்கப் எல்லாம் போட்டு ஒரு கண்ணாடி வேற பாண்டி பசார்ல வாங்கிட்டு வந்துட்டாரு என் தலைவன். நானும் அதே பாண்டி பசார் தான் 3 வாங்கினேன். அதனாலதான் சொல்றேன், பக்கத்து கடை. இல்லண்ணே, ஆக்சுவலா விஜய் சேதுபதி அவர்கள் இப்படி சுத்தி வராரு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ யாரு சுத்தல்ல பேசுறது அவருக்கு பிடிக்காது. சுத்தல்ல பேசினா பாவக்காய் ஜூஸ் குடிக்கணும். அப்ப பாவக்காய் ஜூஸ் குடிக்கணும்னா அவர் தான் 1/2 லிட்டர் குடிக்கணும். டைரக்டா சொல்ல மாட்டிருக்காரு. அவர் என்ன ஆன்சர் வரணும்னு நினைக்கிறத கண்டஸ்டன்ஸ் வாயில இருந்தே வர வைக்கணும்னு பாக்குறாரு. அந்த அடிதடி கண்டென்ட்ட பேசுறோம், யார் என்னென்னலாம் பண்ணீங்க நான் பேசுறேன். என்ன பேசினாரு? அது டைரக்டாவே சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. யார் தைரியசாலின்னு ஒரு டாஸ்க் கொண்டு வந்து வினோத் அவர்கள் ஒண்ணு கமருதின்னு சொல்ல போக, நீங்க அதெல்லாம் எப்படி சொல்றீங்க? நீங்க உட்காருங்க, மத்தவங்க சொல்லிட்டு எல்லாருமே கண்டஸ்டன்ட்டுக்கு இந்த வாரம் முழுதும் யார் ஒர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் கேட்டா அவங்க சண்டை போட்டதை வச்சு இவங்க என் கூட சண்டை போட்டுட்டாங்க, இவங்க அப்படி கத்திட்டாங்க, அதனால இவங்க தான் ஒர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் அறிவே இல்லாம ஓட்டு போடுற ஒரு முட்டா கூட்டம் உள்ள இருக்கு. முட்டை பப்ஸ் சாப்பிடுறதுக்கு அந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு மறுபடியும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் எனக்கு சீரியஸா புரியல. உங்களுக்கு டைம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா டைம் பாஸ் தான் பண்ண போறோம்னு சொல்றீங்க. நாங்க ஜிபியை மிச்சப்படுத்திப்போம், பிபி டேப்லெட்டை போட மாட்டோம், பி ஹாப்பின்னு வாழ்க்கையில இருந்துருவோம். நீங்க சொல்றீங்க, நீங்க தாராளமா சொல்லுவீங்க சார், டிவி ரிமோட்டை மாத்து, நீங்க தாராளமா சொல்லுவீங்க சார், உங்களுக்கு என்ன சார்? நாங்க நினைச்சோம் விஜய் சேதுபதி வராரு, மக்கள் செல்வன் வராரு, நியாயப்படி இந்த ஷோ இருக்கும், தர்மப்படி இந்த ஷோ இருக்கும், இதை நாங்க பார்க்கலாம், ஓகேவா? குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு அவர் படம் மாதிரி குடும்பங்கள் பார்க்கும் ஷோவா இந்த பிக் பாஸ் ஷோ இருக்கும் நாங்க நினைச்சிட்டோம் விஜய் சேதுபதி சார். சாரி சார், எங்க மேலதான் சார் நீங்க இருக்கிற இடம் புனிதமா இருக்கும் தப்பா நினைச்சிட்டோம் சார், மன்னிச்சிருங்க சார். ஆனா இன்னைக்கு அவர் வந்து ஆரம்பத்துல இருந்தே போன எபிசோட்ல பாத்தீங்கன்னா போன வாரம் வீக்கெண்ட்ல வந்து பாட்டு பாடி ஆரம்பிச்சு ஒரு ஜாலியா ஆரம்பிச்சாங்க. பாட்டு பாடினா கூட வேணாம், நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சாரு அவரு. அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணார், சனிக்கிழமை எபிசோடுக்கு போன கண்டஸ்டன்ட்கள் சொன்னதுபடி, சரி ஆடியன்ஸ் சொல்றதுபடி வைத்து பார்த்து கொண்டால் உள்ள போனோடனே இன்னைக்கு யாருக்கும் கை தட்டாதீங்க, நாம இன்னைக்கு ஸ்ட்ரிக்டா போறோம் அப்படின்னு சொன்னதுதான் ஆடியன்ஸ் நிறைய பேர் யார் எஞ்சி நிக்கும் போது கை தட்டல. அப்பயும் தெரியும் கண்டென்ட்டுக்கு கை தட்டி இருப்பாங்க, அவங்க சொல்றது அதான் விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு, கியூ கொடுப்பாங்க. எப்படி அவருக்கு வந்து ஒரு கியூ இருக்கோ, அவருடைய கையை காட்டினா திருச்சிடணும் அப்படின்னா திருத்தணும். அவர் கோட் லாங்குவேஜ் வச்சிருக்காரு, புரியல உனக்கு? ரிவைண்ட் பண்ணிப்பாரு. அவர் ஆடியன்ஸ பார்த்து சிரிக்கிறப்ப சிரிக்கிறாங்க, கை தட்டுறாங்க, அவ்வளவுதான். செய்வீர்களா அப்படின்னு கேட்டுறாங்க. அப்ப எல்லாமே ஸ்ட்ராட்டஜி, எல்லாமே செட்டப் சித்தப்பு. அப்படியா? அப்போ நீதி நேர்மை நியாயம் எல்லாம் இந்த வர பக்கத்து ரூமுக்கு வந்தா தெரிஞ்சிடும். இல்லண்ணே, நான் எபிசோட்ல பிபி எபிசோட்ல கேக்குறேன். அதெல்லாம் வந்து பொட்டலம் போட்டு வித்துட்டாங்க. அதாவது இன்னைக்கு எபிசோடே உனக்கு இவ்வளவு காண்டா இருக்கு, நாளைக்கு என்ன எபிசோட் நடக்க போகுதுன்னு கேட்டேன்னு வச்சுக்கோ. நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன் உங்க மூலியமா, அது மட்டும் நடந்துச்சு, நீங்க சொல்லாதீங்க, அது நான் நடக்காதுன்னு நான் நம்புறேன். என் ஓரத்துல மனசு ஓரத்துல நடக்காதுன்னு நினைக்கிறேன். நடந்துருச்சுடா தம்பி. ஆனா நீங்க சொன்னது பார்த்தா இன்னைக்கு அந்த சாம்பிள் நம்ம இமயம் சரிந்து விட்டது, அந்த இருள் இந்த உலகத்தை அழித்து விட்டது. நல்ல ப்ராப்பர் கண்டஸ்டன்ட் எடுத்தோன்றாங்க, சோத்துக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு விஜய் சேதுபதி அவர்கள் எபிசோட் ஆரம்பிச்ச உடனே சொல்றாங்கண்ணே, ஆடிஷன்ல எல்லாம் பிஹேவ் பண்ணது ஒரு மாதிரி, ஆனா உள்ள போயிட்டு ஒரு மாதிரி பிஹேவ் பண்றாங்கன்னு இவருக்கே ஆச்சரியமா இருக்கான். ஆச்சரியப்பட்டு சொல்றாங்க. இதுதான் நான் கேக்குறேன் சார், ஆடிஷன்ல விபூதி அடிச்சிருக்காங்க சார், உங்களுக்கு மொத்த பேரும் விபூதி அடிச்சிருக்காங்க, அவ்வளவு இழிச்சவாயி கும்பலா இருந்திருக்கீங்க உங்க கிரியேட்டிவ் டீம். நியாயப்படி நீங்க கண்ணால் அடுத்து ஆசையா நினைச்சீங்க, கிடையாது. 1 கிலோ அல்வாவை கொடுத்துட்டு அத்தனை பேரும் வீட்டுக்குள்ள வந்திருக்கான். எந்த கேப்ல நடந்திருக்கும் இது? இது கேப்ல இல்ல, விஜய் டிவி வச்ச ஆப்ல நடந்தது. நமக்கு அது ஆப், அவங்களுக்கு இல்ல. நம்மளுக்கு தான் ஆஃப்ன்றாரு, சேனல்ல ஆஃப் அப்படின்றாரு. எனக்கு இன்னொரு விஷயம் புரியலண்ணே, விஜய் சேதுபதி அவர்கள்
அங்க போய் உங்க நடிப்பு திறமையை காட்டுங்க, உங்க திறமையை காட்டுங்க. எதை சொல்லி மக்களை வந்து திறமையை காட்டுங்கன்னா, பிக் பாஸ் ஷோ திறமையை காட்டுறதுக்கான ஒரு ஷோவா நீங்க சொல்லுங்க. அப்படியா நடந்துகிட்டு இருக்காங்க? அதுக்கு எனக்கு அந்த இருக்குடா ஐடியாலஜியே இன்னொன்னு, புரியல. இந்தியா காட் டேலண்ட் அப்படின்னு ஒரு பெரிய ஷோ இருக்கு. அங்க திவாகரை நீங்க உங்களோட இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி அனுப்புங்க. அப்படின்னு அவங்க போய் சொல்லட்டும். இல்ல சாப்பிட்டு அப்படின்னு சொல்லட்டும். உங்க திறமையை காட்டுங்க என்னண்ணே அதுக்கு டாஸ்க் நீங்க வந்து ஜூஸ் கடை அடிச்சுக்கோங்கன்னு கொடுக்குறீங்க. அதுல போய் நடிப்பு திறமை எப்படி காட்டுறது? அவங்க கண்டஸ்டன்ஸ் என்டர்டெயின் பண்ணுங்க, திறமையை காட்டுங்கண்ணா. பாடுறது காணா விடுறது வேலை. வந்தோட பாடுவான்னு கேட்டாரு, ஸ்டாப் பண்ணு உட்காருங்கட்டாங்க. அதுவும் போச்சு. அப்போ நாளைக்கு வெயிட்டா ஒரு சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. நாளைக்கு வைல்டு கார்டு வேற. விஜய் சேதுபதி முடிச்சுட்டு வெளில போயிருவாரா, அதுக்கப்புறம் கதை திறந்து வீட்டுக்குள்ள விட்டுருவாங்களாம். சூப்பர். ஆக்சுவலான வீக்கெண்ட் எபிசோட்னா வந்து நம்ம என்ன பார்த்துட்டு வந்திருக்கோம், நடந்த விஷயத்த நீங்க செஞ்சது தப்பு, மக்கள் பார்வையில நீங்க என்ன பண்ணியிருந்தாலும் அது தவறா இருக்குன்னு சுத்தி காட்டுறது தானே ஒரு ஹோஸ்டோட இருக்க ஒரு ஒர்க்கா இருக்கும். அவர் தான் சொல்லிட்டாரு ஓப்பனா, நான் உங்களுக்கு வந்து சுத்தி காட்டுறதுலாம் வரல, உங்க பேர் ஏதாவது கெட்டு போச்சுன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்து உங்களை நீங்க காப்பாத்தீங்கன்னு சொல்லிட்டு உங்களை நான் காப்பாத்தி விட்டு போக வந்திருக்கேன். நான் கண்டஸ்டன்ட் காவலன், மக்கள் செல்வன் அல்ல. செல்வம் வேணா மக்கள்கிட்ட இருந்து வாங்கிப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்காப்ல. பாவம், அவருக்கு என்ன கஷ்டமோ. கண்டஸ்டன்ஸ் காப்பாத்துற மாதிரி கூட தெரியலையே, டார்கெட் பண்ற மாதிரிலாம் இருக்கு சில கண்டஸ்டன்ஸ். அது அவருக்கு பிடிக்காத கண்டஸ்டன்ட். அவர் இங்க பாரு, மறுபடியும் புடிச்சுக்கோ, வீட்டுக்குள்ள 20 கண்டஸ்டன்ட் அனுப்புனாங்கன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. வீக்கெண்ட்ல ஒரு கண்டஸ்டன்ட் வந்துட்டு போறாரு 2 நாள். அது புரியல. அவர் ஒரு பார்ட் டைம் கண்டஸ்டன்ட், ஃப்ரீலான்சர்ரா. சம்பளம் அதிகம் வரும், சம்பளம் பேட்டா அதிகம். யோசிச்சு பாரு, ஃப்ரீலான்சருக்கும் டெய்லி சம்பளத்துக்காரருக்கும் என்ன வித்தியாசம்? டெய்லி வேலைக்கு போனா 25,000 சம்பளம், ஃப்ரீலான்சர்னா ஒரு நாளைக்கு 2,000 கொடுப்பாங்கல்ல. அந்த மாதிரி தலைவர் வந்து ஃப்ரீலான்சர் கண்டஸ்டன்ட்ரா. 35 crores 65 crores கொடுப்பாங்கடா. அப்ப ரெட் கார்டு வந்து உள்ள இருக்க. ஆக்சுவலா நீங்க எல்லாருமே தவறா நினைக்கிறீங்க விஜய் சேதுபதி அவர்களை. இவ்வளவு செஞ்சிருக்காங்க, ஆக்சுவலா உலகமே ரெட் கார்டு கொடுக்க சொல்லுது, நான் கொடுக்கல அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு காரணம் எல்லாருமே வந்து கோவப்பட்டு விஜய் சேதுபதி அவர்களை சொல்லக்கூடாது. அது ரொம்ப தவறான செயல். ஏன்னா சென்னையில ஒரு 2-3 நாளா மழை பெய்யற காரணத்தினால கேரளால இருந்து ரெட் கார்டை அடித்து வரப்பட்டிருந்த பஸ் டிலே ஆன காரணத்தினால, ரெட் கார்டு விஜய் டிவியோட இவிபி ஆபீஸுக்கு வரலன்ற காரணத்தினால அதை டெலிவர் பண்ண முடியாத ஒரு நிலைக்கு விஜய் சேதுபதி தள்ளப்பட்டு விட்டார் மக்களே. இல்லைன்னா இன்னைக்கு எடுத்து கொடுத்திருப்பார். மொத்த பேர் ரெட் கார்டு, ஒரு ரெட் கார்டு அவரும் பேக்கெட்ல போட்டு வீட்டுக்கு போயிருப்பார். நம்ம மக்களுக்கு தானே ரெட் கார்டு. ரத்த கொதிப்பு நாம தான் பாட போறோம் கொஞ்ச நேரத்துல. இன்னைக்கு பாவக்காய் ஜூஸ் எதுக்கு எடுத்து வந்தோம்னா மறந்துட்டார் தலைவன். ஆனா நிறைய பேப்பர் ஊத்தி இருக்கு, நிறைய பேர் குடிக்க வச்சிருக்காங்க போல. ஆனா அதெல்லாம் காட்டுறாங்க, பட் குடிச்ச மாதிரி காட்டல. அது 5 hour எபிசோட் மக்களே. அதை வந்து 1 hour தான். அதாவது எடிட்டருக்கு எவ்வளவு காண்ட்ல இருந்திருப்பாரு பாருங்க. 5 hour நீங்க விஜய் சேதுபதி வச்சு எடுத்து, ஓகேவா, மொத்தமே 30 நிமிஷம் தான் போட்டிருக்காருன்னா எடிட்டர் விஜய் சேதுபதி மேல எவ்வளவு கோபமா இருந்திருப்பாரு சார். ஆக்சுவலா நியாயப்படி கட் பண்ணா தேவையில்லாதது போகணும் சார், மொத்தமா போயிடுச்சு சார், இப்ப நான் என்ன சார் பண்ணுவேன்னு எடிட்டருக்கு ஒரு பரகஷ்டம். அதை ஒட்டினதுலயே இந்த லட்சணத்துல இருக்கு. இப்ப தேவையில்லாத எல்லாத்தையும் ஒட்டினா எப்படி இருக்கும்? ஆனா நீங்க என்ன வேணா சொல்லுங்க, ஒரு 3 வாரத்தை கம்பேர் பண்றப்போ இன்னைக்கு தலைவன் ஸ்ட்ரிக்டா இருந்தா அப்படி. விஜய் சொல்லு, அந்த 3 வார்த்தை சொல்லு கேப்போம். நான் சொல்றேன் பாருங்க. கமருதீன் அவர்களை வந்து சொல்லிட்டாரு, நீங்க வந்து சுத்திக்கிட்டு இருக்கீங்க, ரெட் கார்டு கொடுக்க சொல்றாங்க, இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா வீக்கெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன். கமருதீனுக்கு மட்டுமா ரெட் கார்டு கொடுக்க சொன்னோம்? கமருதீனுக்கு மட்டுமா நாம ரெட் கார்டு கொடுக்க சொன்னோம்? நாம சொன்னது 5-6 பேருக்கு. ஆனா அவருக்கு கமருதீனை பிடிக்கல. பிகாஸ் இஸ் a part-time contestant. Understand the personal revenge of Mr. விஜய் சேதுபதி. ஆனா இதை அட்ரஸ் பண்ணாரு. அந்த கால் மேட்டர் நம்ம பேசணும், ஆதிரை தன்னை தப்புன்னு அதை அட்ரஸ் பண்ணாரு. அதையும் சொல்லியிருக்காரு. அது சொல்றாரு. ஆதிரை நீங்க காலை நீட்டீங்க, அப்புறம் வினோத் அவர் காலை நீட்டாரு. அவ்வளவு ஓகே, எல்லாம் காலை நீட்டீங்களா சொல்லிட்டேன், ஓகே தப்பு, ஓகே சரியா கண்ணா, ஓகே அப்படின்னு போயிட்டாரு. என்ன வருத்தம் சொல்றாரு, ஆனா ஸ்ட்ரிக்டா கொஞ்சம் அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து நெத்திக்கு நேரா சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்றேன், காலை தூக்குறவனுக்கு தெரியாத தப்புன்ட்டு. நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லு. காலை தூக்குறவனுக்கு தெரியாதா அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா?
இல்ல அவங்க அப்ப ஜஸ்டிஃபை கால பண்றாங்களே. தூக்குன ஆதிரைக்கு தெரியாதா? தெரியல அவங்க தப்புன்றது அக்செப்ட் பண்ணிக்கல, ஜஸ்டிஃபை பண்றாங்களே அவங்க. அவங்க வெளியில போனதே அக்செப்ட் பண்ணிக்கல. மக்கள் தான் முட்டாள்னு சொல்றாங்க. அவங்க எதையுமே அக்செப்ட் பண்ணிக்க போறது இல்ல. ஆனா இவனுக்கு 5 டெஸ்ட் எடுத்து இன்டர்வியூ எடுத்து உள்ள அனுப்பிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்டர்வியூ எல்லாமே ப்ராக்ஸில நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா டிராகன் நேர்ல தான் படத்துல போய் பண்ணாங்க. என் தலைவர் பிரதீப் பிரகலாத தம்பி பண்ண மாதிரி பூரா ப்ராக்ஸி. அவனை இன்டர்வியூல பேச விதத்துக்கும் உள்ளதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா தயவு செய்து எல்லாரையும் வெளில அனுப்பிச்சிரு. அவங்க வந்து இன்டர்வியூல ஃப்ராடு பண்ணி உள்ள வந்திருக்காங்கன்னு தெரியுதுல்ல, தூக்குங்க. புது கண்டஸ்டன் தான் வச்சிருக்கீங்களா லாரி லாரியா. இன்னைக்கு ஷேர் ஆட்டோல 3 பேர் இறங்கி வந்து இறங்குனீங்களாமே. யாரு போவாங்க இப்படி போயிட்டு இருந்தா? 3 பேர் இருக்காங்கடா. அவங்க சேனல்ல யாரும் வரலன்ட்டாங்க. சோ சன் டிவில போய் ஒரு ஆளை புடிச்சு இழுத்துட்டு வந்துட்டாங்க நேத்து. அதுக்கப்புறம் சீரியலே வேணாம், எனக்கு வந்து படம் முடிஞ்சா போதும்னு ஒருத்தர் போயிட்டு இருந்தாரு. ஓகே, அவர் போய் ஜாலியா குடும்பத்தோட போட்டோ போட்டு இருந்தாரு. என்ன நீங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கீங்களா? தப்பு 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 தப்பு, வாங்க 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 வாங்க, உள்ள போங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கப்பல அனுப்புனாங்களாம். அப்புறம் இன்னும் ஒருத்தங்க அவங்களும் சீரியல் பண்ணிட்டு இருந்தாங்க சூப்பரா. அப்புறம் 2 3 படத்துல மூஞ்சில காட்டினாங்க. வந்துடக்கூடாது. தவறு 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 சிவகாமி அப்படின்னு சொல்லிட்டு கட்டப்பா விட்டு உள்ள தூக்கி போட்டாங்க. அப்ப போயிருக்காங்க, நாளைக்கு கண்டிப்பா ஒரு சம்பவம் இருக்கு. 3 பேரு கன்ஃபார்ம்டா 3 to 4 பேரு. ஆனா இப்ப எனக்கு புரியல. உள்ள எப்பயுமே வைல்ட் கார்டு கனெக்ஷன் உள்ள போயிட்டு வெளில எப்படி நடக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப உள்ள போய் அவங்க என்னதான் சொல்ல போறாங்க? எத்தனை மேட்டர் இருக்கே சொல்றதுக்கு, இவங்க என்ன கேம் ஆடுவாங்க? அவனுக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்கன்னா பாரு, அதை சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. கான்ட்ராக்ட்ல இருக்கே வெளில போயிரு. அவங்க இது ஆக்சுவலா சொல்லாதான் என்ன நல்லது. நடக்குது, நம்மளுக்கு நிறைய விஷயத்த காட்ட மாட்டாங்க. உள்ள கண்டஸ்டன்ட் எப்படி இந்த கொம்பு சீவினாங்க தெரியுமா, உள்ள கூப்பிட்டு பார்வதியும் திவாகர் அவர்கள் அந்த மாதிரி எல்லா கண்டஸ்டையும் பேசுவாங்க. இதெல்லாம் செஞ்சு செட் பண்ணிட்டாங்க. இது நாளைக்கு எபிசோட் ஃபுல்லா செட்டிங் டிராமா. ஓகே, கமெண்ட்ஸ்க்குள்ள போலாம். ப்ளீஸ் ஒன் திங், அதிரே அகைன் வைல்ட் கார்டு ஒன்ஸ் எலிமினேட் ஷுட் பி எலிமினேட் ஃபார் எவர். ஓகே பிஸ்கஸ், அப்படியே ஆகட்டும். நாங்க தான் ஷோ நடத்திட்டு இருக்கோம் பாருங்க. அல்வா குடுக்குறாங்க ஐபிஸ்க. இந்த சுபிக்ஷா ஃபிஷ் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணா மிஸ்டேக் பண்ணதை வச்சுதான் ஆடுறானுங்க. ஆமாங்க, அடிக்கிறானுங்க. அதுதான் அங்க உண்மையான கார்த்திக் சத்தர். நெக்ஸ்ட் ஜோ ப்ரோ, டோன்ட் வேஸ்ட் எனர்ஜி. வெண்ட் அவுட் பண்றாரு அண்ணன். ஹலோ ஜோன், அவர் டவுட், பிக் பாஸ் டீம் சொல்ற கொஸ்டின்ஸ்ல விஜய் சேதுபதி கேட்பாரா இல்ல அவரே ஓன் கொஸ்டின் கேட்பாரா? அவரு இங்க சொல்லுவாங்க, பிக் பாஸ் தான் சொல்ல மாட்டாங்க, இங்க சொல்லுவாங்க ஒண்ணு, அதை சொல்றத வச்சுதான் கேட்பாரு. கிரியேட்டிவ் டீம். நெக்ஸ்ட், ஹோஸ்ட் இஸ் லுக்கிங் லைக் சபரி. இது எந்த ஹோஸ்ட்? ஆமா தெளிவா சொல்லுங்க. ஐயோ ஏங்க என்ன பிக் பாஸ் ஜோ மைக்கேல் உங்க ப்ரோவோக் டிவில எவ்ரிடே நைட்டு 10:30 மணிக்கு அவங்க என்ன வேணா பண்ணட்டும், அவங்க முகத்திரையை நாம இங்க சிறப்பா கிழிப்போம்.